ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக புலாவ் ரெசிபி அப்படின்னாலே பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ நாம் வெறும் பொன்னி ரைஸ் இருக்குது இல்லைங்களா, நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸு, அதை யூஸ் பண்ணியே எப்படி ஒரு சுவையான வெஜிடபிள் புலாவை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்காக நான் நார்மல் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். ஸோ வடிகட்டிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இல்லை 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, கூடவே ஒரு அரை கப்புக்கு கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை நாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பிறகு இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் ஓகே தான். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்த பிறகு நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நாம் கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து அது அந்த வெங்காயத்து கூடயே தேவையான அளவு உப்பையும் நாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு அரை கப்பு கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே அரை கப்பு உருளைக்கிழங்கு, அரை கப் பீன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காலிஃப்ளவர் இல்லை வேறு ஏதாவது காய்கறிங்க கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பட்டாணி உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னால இந்த கேரட்டும் உருளைக்கிழங்குலாம் ஓரளவு வதங்கின பிறகு நான் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாய், தேங்காய் விழுதுலாம், அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த சேர்த்துட்டு தண்ணிலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இந்த காய்கறிங்களாம் அந்த தேங்காய் கூட நல்லா வேகட்டும். இப்போ இந்த காய்கறிங்களாம் நல்லா இந்த பேஸ்ட்டில் நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு கொஞ்சமாக சுண்டின பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி இது இப்போ இதில் சேர்த்து நம்ம ஓரளவு நம்ம கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுக்க போகிறோம். அதனால தான் நான் ரைஸை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்க சொன்னேன். ரொம்ப ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்ச ரைஸை நம்ம இப்போ சேர்த்து கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்த பிறகு நாம் 1 கப்பு ரைஸுக்கு, ஏன்னா நான் சாதாரண ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதனால் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி நான் கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே நான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறேன்.
நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 விசிலுக்கு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் ப்ரெஷர் குக்கர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 13 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ்லாம் வந்து ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் இதை தனியாக நான் மூடி வச்சுக்கிறேன். ஸோ இதான் ஏன்னா காய்கறிங்களாம் கொஞ்சம் மேலே இருக்க சிலதெல்லாம் வந்து இருந்தது, அதனால் அதுவும் குக் ஆகிறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் வந்து நான் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு உப்பு ஏதாவது உப்பு ஏதாவது குறையிற மாதிரி இருந்தால் சரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரியாக வந்திருக்கு. நல்ல வாசம், இங்கே ஆக்சுவலாக வீடே வாசமாக இருக்குது, செம்ம வாசமாக நல்லா இருக்குது. நான் பிரியாணி ரைஸே யூஸ் பண்ணல, அது எல்லாமே வாசம் வந்து கமன்னு தூக்குது. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது காரமான கிரேவி பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு தயிர் பச்சடி கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் சில கிரேவிஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி, அதை நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்களும் இந்த வெஜிடபிள் புலாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.